கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 முதல் 8. இந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதாவது உதவிகளை செய்கிறது, ஜெபிக்கிறது, உபவாசம் செய்வது. அப்போ இந்த மூன்று இந்த காரியத்தில் பார்க்கும்போது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் இயேசு இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்படியாக ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாரு. இதில் முக்கியமாக பார்க்கும்போது 5ஆம் வசனத்தில் நம்ம எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இயேசு இங்கே சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது, நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அப்படின்ட்டு. அப்போது அதாவது பர்சனல் ப்ரேயர் மஸ்ட் பி பர்சனல். தனி ஜெபம் ஒரு தனி அறையிலே ஜெபிப்பது நல்லது. ஃபேமிலி ப்ரேயர் மஸ்ட் பி இன் ஃபேமிலி. அதாவது குடும்ப ஜெபம் அந்த குடும்ப மக்களுக்கு கேட்டால் போதுமானது. மற்ற வீடுகள் மற்ற ஜனங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம பண்ணக்கூடாது. அப்போது இங்கே பார்க்கும்போது இந்த மாயக்காரராகிய பரிசேயர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஜனங்கள் பார்க்கணும், அவங்களுடைய இன்டென்ஷன், அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்கள் மேலே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பப்ளிக் பிளேஸில் அவங்க ஜெபிப்பாங்க. அப்போது இப்படி செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அப்படின்ட்டு இயேசுங்க சொல்கிறாரு. அப்போ நான் அப்படியே சொன்னது போல் பர்சனல் ப்ரேயர் மஸ்ட் பி பர்சனல், நாட் பப்ளிக். அப்போது தனிப்பட்ட ஜெபம் பொதுவான ஜனங்கள் கேட்கும்படியாக அல்ல, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா கேட்கும்படியாக நாம் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு இயேசு சொல்கிறார். அப்போது அப்போதான் நமக்கும் தேவனுக்கும் அது சரியான உறவு உண்டாகும், ஒரு ஃபோக்கஸ்டான ஜெபமாக இருக்கும். இப்போது மற்ற ஜனங்கள் பார்க்குற மாதிரி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக தேவனை நோக்கி ஜெபிக்க முடியாது. நம்ம வேணால் பார்வைக்கு நல்ல வசனங்கள் நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஜெபிக்கலாம். அப்போ மக்கள் கேட்கும்போது அப்பா சூப்பராக ஜெபிக்கிறாரு அப்படின்னு கூட அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்துக்கு பலன் இல்லவே இல்லை. ஏன்னா 5ஆம் அதிகாரத்தில் 2nd பார்ட்டில் பார்க்கும்போது, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டு இயேசு. அடுத்ததாக 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்போது இப்போ நமக்கு ஸ்கூல் படிச்சிருக்கோம், காலேஜ் படிச்சிருக்கோம். அப்போது நமக்கு கொஸ்டினில் 5 மார்க்கு அல்லது 10 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. ஆனால் பேப்பரில் ஒரு ஹாஃப் பேஜ் தான் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி போட்ட அதே பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணி அவங்க ஃபில் பண்ண வேண்டிய அந்த பேஜை ஃபில் பண்ணுவாங்க. அப்போது அது போலவே நாமும் பார்க்கும்போது நம்ம இப்போ ஒரு ½ an hour ப்ரேயர் இல்லைன்னா 1 hour or 2 hours அப்படி பண்ணும்போது அந்த டைம் ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு ஜெபிக்கவே கூடாது. ஏன்னா இங்கே பார்க்கும்போது அப்படி நம்ம அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் அப்படின்ட்டு இங்கே பார்க்குறோம். அப்போது ப்ரேயர் மஸ்ட் நாட் டு ஃபில் த டைம். ஜெபம் என்பது நேரத்தை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. ஜெபம் என்பது தேவனோடு
அந்த ஃபெலோஷிப், தேவனோட கம்யூனிகேஷன் வந்து உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுபோல் ப்ரேயர் இஸ் நாட் அ பிளேஸ் டு புட் அவர் லிஸ்ட். நம்மளுடைய தேவைகளை மட்டும் சொல்லுகிற ஒரு காரியம் என்பது ஜெபம் அல்ல. ஜெபத்தின் மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனோடுள்ள ஐக்கியம் அங்கே பலப்படுகிறது. ஆகவே நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படியாக நாம் மாயக்காரரை போல ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கக்கூடாது. மற்றுமாக வீணான வார்த்தைகள் மற்றுமாக டைம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு நாம் ஜெபம் செய்யாமல் நாம் அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஒரு பர்சனலாக நம்ம ஜெபிக்க நாமே ஒப்பு கொடுப்போமாக. ஆமீன்.